கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் அதன்படி செய்யவும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வீட்டு பாடம் கொடுத்தேன், ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? என்னது? கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க யார், அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள்னு சொன்னேன். எனக்கு பதில் சொன்னவங்களும் 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு ரொம்ப நன்றி. 3 பேர் மெசேஜ் அனுப்புனாங்க. ஒருத்தங்க வந்து ஃபோனில் என்னை கூப்பிட்டு அந்த பதிலை சொன்னாங்க. அது என்ன ஆச்சரியன்னு தெரியல. கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள், அந்த கேள்விக்கு பதில் சொன்னவர்களும் 4 பேர். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். கவனிங்க, கோலியாத் had a brother. இன்றைய என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? கோலியாத்திற்கு ஒரு சகோதரன் இருந்தான். இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சை பற்றி நான் என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்ல. எந்த காலத்திலேயோ வாழ்ந்த கோலியாத்துக்கு ஒரு சகோதரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எதுவுமே ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எழுதப்படவில்லை. All the scriptures has a purpose of God to touch our lives. நம்முடைய வாழ்க்கையை தொட வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். Here is the scene. காட்சி என்னன்னு இப்ப பாருங்க. You are in a battle against sickness, oppression or some similar struggle. You seek God and in some way the grace of God touches your life. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, ஒரு வியாதியில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை தேடுகிறீர்கள். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையை தொடுகிறது. ஆமென். When the Lord touches your life, your victory may come through a word of prayer or some other encouragement, but you absolutely know that the Lord has delivered you using the 5 smooth stones of divine grace. You defeated your Goliath. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி வந்து ஒரு ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது வேத வசனத்தை கொண்டு யாரோ ஒருவர் உங்களை உற்சாகப்படுத்தினதுனாலோ அது வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகளிலிருந்து தேவன்தான், தேவ கிருபைதான் உங்களை விடுதலை செய்தது. ஹல்லேலூயா. கோலியாத்திற்கு எதிரான யுத்தத்திலே 5 கூழாம் கற்களை தாவீது எடுத்துக்கொண்டு போனது போல தேவ கிருபை என்னும் கற்களாலே தேவன் உங்கள் வாழ்விலே ராட்சதர்களை போல வந்த பிரச்சனைகளை, வியாதிகளை வீழ்த்தினார். ஆமென். ஓகே, இட் இஸ் வெல் அண்ட் குட். பிரச்சனையிலிருந்து நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. Now you are delivered from the problems, from the sufferings, from the sickness, from the trials, from the temptations. Glory to God. உடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க.
But then a few weeks or months, maybe perhaps a year later, all the old symptoms suddenly return with a vengeance. ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு மாசம் கழிச்சோ, இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ, என்னென்ன காரியங்கள் உங்களை விட்டு போச்சுதோ அதெல்லாம் உங்களை பழி வாங்குகிற நோக்கத்தோடு திரும்பவும் இப்போ உங்க மேல என்ன செய்து வந்திருக்கு. சீன் உங்களுக்கு புரியுதா? காட்சி என்னன்னு புரியுதா? ஏற்கனவே நீங்க எதுல இருந்தெல்லாம் விடுதலை அடைந்தீங்களோ, போன வியாதி, போன பிரச்சனை, கடந்து போன பாடுகள், வெற்றியடைந்த உபத்திரவங்கள், ஒரு வாரம் கழித்தோ, மாதம் கழித்தோ, வருடம் கழித்தோ மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில முன்பை விட அகோரமாய், முன்பை விட அதிக வல்லமையாய் உங்களை என்ன செய்து இப்போ தாக்குது. If you were struggling with an illness, it manifests itself now worse than ever. பழைய வியாதியை விட இப்போ வந்திருக்கிற வியாதி ரொம்ப மோசமா கொடுமையா இருக்குது. If your battle was regarding a relationship, it seems as though all progress has been lost and you are back to square number 1. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை சமாதானமற்ற சூழ்நிலை, உடைந்து போன ஒரு உறவாய் இருக்குமானால், பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அது ரொம்ப மோசமானதுனால திரும்பவும் பழைய அதே கட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறீங்க. கண்ணீர் வடிச்சிட்டு வேதனையோடு வாழ்ந்தீங்களே ஒரு காலம், அந்த பழைய கட்டத்துக்குள்ளேயே இப்ப திரும்பவும் வந்து நிக்கிறீங்க. இந்த சூழ்நிலை மிக மோசமானது. ஹலோ, have you ever been there? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் எப்போதாவது சந்தித்தது உண்டா? ஆமான்னா ஆமா சொல்லுங்க. போன பிரச்சனைகள், கடந்து போன வேதனைகள் அப்படியே போயிடுச்சுன்னு நினைச்சோம், ஆனா அது இப்போ மீண்டும் வந்து நிக்குது. இந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறீங்களா? These negative experiences can drain the faith from your heart. இந்த எதிரடையான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்திலிருந்து விசுவாசத்தை வடிகட்டி எடுத்துடும். அது உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன் நினைக்கும் போது போராட்டத்திற்கு மேல போராட்டம் வரும்போது அது உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் என்ன செய்யும்? அசைக்கும். இந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கிறீங்களா? You lost the anticipation and power of faith. உங்க வாழ்க்கையில இப்ப எதிர்பார்ப்புகள் இல்ல, விசுவாசத்தின் வல்லமையும் இல்ல. And a spiritual paralysis immobilizes your soul. உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு இப்போ லக்குவா அடிக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு திமிர்வாதம் மாதிரி உங்களுடைய ஆத்துமாவை செயலற்று போக செய்யும் ஒரு நிலைமைக்குள்ள இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களால ஒன்றும் செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருக்க முடியல. There is a spiritual paralysis in your heart, in your soul, in your spirit. உன்னுடைய மனதில, உன் எண்ணங்கள்ல, உன் ஆத்துமாவிலே ஒரு ஆவிக்குரிய திமிர்வாதம் பிடித்திருக்கிறது. நீ செயலற்றவனாய் மாறி இருக்கிறாய். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற சோதனைகள். You may still attend the church, but your faith is unresponsive. நீங்க இதுக்காக இப்ப சர்ச்செல்லாம் விட்டு போயிடல, இன்னமும் எங்க வந்துகிட்டு தான் இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால்
உங்களுடைய விசுவாசம் பலனற்றதா இருக்குது, அது பலவீனமானதா இருக்குது. உங்களுடைய விசுவாசம் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உங்களுக்கு தெரியவில்லை. சபையில யாராவது எழுந்து நின்று கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சாட்சி கொடுக்கும் போது உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சாட்சி கொடுக்கிற சகோதரனுக்கு எனக்கு நடந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால இப்படிதான் நல்ல சாட்சி கொடுத்தேன், ஆனா இப்போ எல்லாமே எனக்கு எப்படி நடக்குது, எதிராய் நடக்குது. இப்போ சாட்சி சொல்லுகிற இந்த சகோதரனுக்கோ இந்த சகோதரிக்கோ இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க உள்ளத்துல கவலைப்படுறீங்க. Do you understand? When others testify of a deliverance or of a healing, you are having a secret worry in your heart that they too will lose their healing or victory. For many, the result is one of faith shaking disappointment. இது போன்ற சூழ்நிலை வரும் பொழுது அநேகருடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் ஒன்றுதான், அவர்களுடைய விசுவாசம் ஆணி வேரோடு என்ன செய்யப்படும், அசைக்கப்படுகிறது. தள்ளாடுகிறார்கள், தட்டு தடுமாறுகிறார்கள், கை பிசைந்து நிற்கிறார்கள். இதெல்லாம் ஏன்? நீங்க ஒன்று கவனிக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம், Proverbs chapter 13 verse 12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த வார்த்தை முதல் பகுதியை கவனிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்ய பண்ணும், இளைக்க பண்ணும். இது ஆங்கில மொழியில் எப்படி இருக்கு தெரியுமா? hope deferred makes the heart sick. அதாவது விசுவாசத்திலே மாறுபாடுகள், விசுவாசத்திலே தளர்வுகள். அந்த இடத்துல நெடுங்காலமாய் காத்திருக்குதல்னா அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஒரு மனிதன் ஒரு காரியத்துக்காக வரும் 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 காத்துக்கிட்டே இருக்கிறான், ஆனா வரல அப்படின்னா அது அவனுடைய விசுவாசத்தை என்ன செய்யும், அசைக்கும். சோ இந்த இருதயத்தை நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்கிற வார்த்தையை இப்படி சொல்லலாம். விசுவாசத்திலே நீண்ட நாட்கள் காத்திருந்தும் ஒன்றும் நடக்காவிட்டால் அது இருதயத்தை வியாதிக்குள்ளாக்கும், இருதயத்தை பலவீனப்படுத்தும். This heart sickness is a spiritual disease that can cripple your walk with God. இந்த இருதயத்தில் இளைத்து போகுதல், இருதயத்தில் சோர்ந்து போகுதல், மனம் மடிந்து போகுதல் என்பது உங்களுடைய இருதயத்தை தேவனோடு நடக்க முடியாதபடி உங்களை முடவர்களாய் மாற்றிவிடும். ஆவிக்குரிய உற்சாகம் இருக்காது, ஜெபத்தில் ஆர்வம் வராது, ஆலயத்திற்கு வர ஆசை இருக்காது, விசுவாசிகளோடு ஐக்கியப்பட மனம் இருக்காது, ஊழியம் செய்ய வாஞ்சை இருக்காது, கொடுக்க மனம் வராது. இது என்னது? ஆவிக்குரிய வியாதி. இருதயத்தை இளைக்க பண்ணும் என்பது இட்ஸ் a spiritual disease. புரியுதா உங்களுக்கு? மன மகிழ்ச்சி இல்லைன்னா காரியங்களை சந்தோஷமாய் செய்ய முடியாது.
அது உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி. If you are discouraged in your faith, that's called the spiritual disease, which will result in your walk with God. It will cripple your walk with God. தேவனோட நடக்க முடியாதபடி நாம் தடுமாறும்படி அது செய்யும். Remember, faith is the substance of the things you hope for. If you lose your hope, your faith becomes hollow. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்புகிறவைகள்ல உறுதி இல்லாம இருந்தன்னா உன் விசுவாசம் என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். விசுவாசங்கிறதே என்னது? நம்பப்படுகிறவைகளின். ஆனா நீ நம்புகிற விஷயங்கள்லயே இப்போ தள்ளாடுனா அங்க விசுவாசம் உருவாக என்ன இல்ல? வாய்ப்பே இல்ல. விசுவாச வாழ்க்கையில நீ ஒரு முட்டை, ஒரு ஜீரோவா தான் இருப்ப. இதை யாராலையும் தவிர்க்க முடியாது. நம்பிக்கையை இழந்தால் விசுவாசம் உருவாக என்ன இல்ல? வாய்ப்பு இல்லை. How can you trust God when it seems as though he let you down? ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் உன்னை மறந்துட்டாரு, அவருக்கு உன் மேல அக்கறை இல்லை அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்தா நீ எப்படி அவரை விசுவாசிப்ப? முடியாது. தேவனுக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்ற ஒரு விசுவாசி தேவன் மேல அன்பாகவும் விசுவாசத்துல வைராக்கியமாகவும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இது சாத்தான் கொண்டு வருகிற மிகப்பெரிய சோதனை. It is a temptation from the evil to make you to think that God has forgotten you. தேவன் உன்னை மறந்துட்டார், அவர் உன்னை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற எண்ணங்களினாலே சாத்தான் உன்னை சோதிக்கிறான். இது ஊழியக்காரங்களுக்கும் வரும், விசுவாசிகளுக்கும் வரும். தேவன் என்னை மறந்துட்டார், தேவன் என்னை கைவிட்டுட்டார், இனிமேலும் அவருக்கு என் மேல என்ன இல்ல? அக்கறை இல்லை என்கிற எண்ணம் தேவன் மேலுள்ள உன்னுடைய விசுவாசத்தை அழித்து போடும். இப்போ போன வியாதி திரும்ப வந்துருச்சு, முடிந்து போன பிரச்சனை திரும்பவும் முளை தெழும்புது. இந்த சூழ்நிலையில you wonder, did I lose my breakthrough or was I only deceiving myself and never really had it? நான் என்னை நானே ஏமாத்திட்டு இருக்கிறேனா? என்னவோ நான் சுகம் பெற்ற மாதிரியும் விடுதலை பெற்ற மாதிரியும் நானே எனக்குள்ள நினைச்சுக்கிட்டேனா? இல்ல அதெல்லாம் உண்மையில நடந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன எழும்பும்? கேள்விகள் எழும்பும். ஏன்? கடந்து போன பிரச்சனைகள், கடந்து போன வியாதிகள் இப்போ உங்க முன்னால நின்று என்ன செய்து? எக்கால சத்தமிட்டு சிரிக்குது. அப்போ உங்க உள்ளத்துல பல கேள்விகள் எழும்பும். உண்மையிலேயே ஆண்டவர் என்னை விடுதலை செய்தாரா, இல்ல நானே கற்பனையாக இதெல்லாம் நடந்ததாய் நினைத்து கொண்டேனா? இந்த எண்ணங்கள் வருதா வரலையா? எனக்கு வருது. I get it. It's natural. It is very possible that what you are experiencing is not a loss of God's blessing, but an entirely new spiritual battle. நான் உங்களுக்கு சொல்ற பதில கவனிங்க. தேவன் உங்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு நினைக்காதீங்க. நீங்களே சொந்தமா கற்பனை பண்ணிக்கிட்டதாவும் நினைக்காதீங்க. இப்போ நீங்க கடந்து போகிற சூழ்நிலை ஒரு புதிய யுத்தத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹலோ, கடந்த காலத்தின் யுத்தங்கள் திரும்ப வந்ததுனால கடந்த காலத்துல ஒண்ணுமே நடக்கல நினைக்காதீங்க. இப்போ நீங்க சந்திக்கிறது ஒரு புதிய யுத்தம். பழையதோட போட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது?
குழப்பிக்க கூடாது. You should not confuse your mind by thinking the past. Now you are facing a new spiritual battle. இப்போ நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அனுபவம் ஒரு புதிய ஆவிக்குரிய யுத்தம். This new war is a very clever and effective deception that Satan uses to try and worm his way back into the lives of those who delivered by God. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ இந்த புதிய போராட்டங்கள், புதிய வியாதிகள், புதிய பிரச்சனைகள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரமான திட்டங்கள். ஒரு புழு ஏதாவது ஒன்றில் நுழைவதை நம்மால பார்க்க முடியாதபடி புழுக்கள் நுழைவது போல தேவனால் விடுவிக்கப்பட்டவர்களின் வாழ்விலே சாத்தான் ஒரு புழுவை போல உள்ள நுழைந்து வருவதற்காகத்தான் இந்த போராட்டங்களை அவன் தூண்டிவிட்டிருக்கிறான். ஹலோ, ஒரு பழத்துக்குள்ள புழு போகுது, நம்ம பார்க்கும்போது அப்போ அது எப்போ போகுதுன்னு தெரியாது. ஆனா பழத்தை நம்ம அறுக்கும்போது உள்ள என்ன இருக்கும்? அத மாதிரி சாத்தான் தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனங்களின் ஆத்துமாக்களுக்குள்ளே தந்திரமான ஏமாற்று முறையிலே ஒரு புழுவை போல உள்ள நுழைந்து அவர்களை வேதனைப்படுத்த அவன் முயற்சிக்கிறான். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளாமல் தேவனை குறை சொல்வதோ ஆவிக்குரிய வாழ்விலே சோர்ந்து போவதோ ஒரு விசுவாசி செய்யக்கூடாதவைகள். எதுக்கு எடுத்தாலும் சொல்றோம், ஆண்டவர் ஏன் இப்படின்னே சோதிக்கிறாரு, என்ன ஏன் ஆண்டவர் இந்த பாடுபடுத்துறாரு, ஆண்டவனுக்கு கண் இல்லையா? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை. ஏனென்றால் நல்லா கவனிக்கணும், இது ஒரு புதிய ஆவிக்குரிய யுத்தம். நீ எழும்பி இப்ப யுத்தம் செய்யணும். தேவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் இது அல்ல. இது சாத்தானுடைய தந்திர மாய வலைகள். அவன் வாழ்க்கை என்கிற ஆத்துமாவிற்குள்ளே பிரவேசித்து அதை புழுக்கள் அரிப்பது போல அரித்து அழிக்க அவன் முயற்சித்துட்டு இருக்கிறான். ஆனா நீ சாத்தானுடைய தந்திரங்களை அடையாளம் காணாமல் சபை மேல கோபிச்சுக்கிற, பாஸ்டர் மேல கோபிச்சுக்கிற, ஆண்டவர் மேல கோபிச்சுக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாறி போகிறாய். இட் இஸ் வெரி சேட். இது ரொம்ப வருத்தத்திற்குரிய காரியம். இன்றைய காலையில கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு பேசுகிற செய்தியை சிறியோரும் பெரியோரும் நன்றாய் உற்று கவனியுங்கள். I had been praying about this very thing, this returning battle. When the Holy Spirit spoke to my heart, Goliath had a brother. I was immediately reminded of David's war against the Philistine giant. 25 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பலவீனம் வந்தது. more than 25 years ago, நான் பெங்களூர் வந்த புதுசுல I was struck with the disease. அதற்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இரவோடு இரவாக என்னை பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்போ அமெரிக்க நாட்டை சேர்ந்த டாக்டர் நெய்லருங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. பாஸ்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு அவசர சிகிச்சைகள்லாம் கொடுத்து நாளை காலையில் ஆபரேஷன் பண்றதுக்கான ஆயத்தங்களை செய்தாங்க. அன்று இரவு நான் பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு அந்த இரவு தங்கி இருந்தார். வலியினாலும் வேதனையினாலும் துடித்தேன். ஆனா அந்த இரவெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது.
மறுநாள் காலையில் என்னை எல்லாம் ஆயத்தம் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, எங்கள் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே போயிட்டு டாக்டர் நெய்லர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆயத்தப்பட்டவங்க திடீர்னு ஆப்ரேஷன் எல்லாம் நிறுத்திட்டு சொன்னாங்க, பாஸ்டர், we cannot do the operation now, you have to wait for some more months. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிற நிலைமையில் அது இல்லை. முதல் நாள் இரவு கொடுமையான வலியினால துடித்தேன். அதே டாக்டர் அம்மா தான் என்னை பரிசோதித்து காலையில் முதல் ஆப்ரேஷன் பாஸ்டருக்குன்னு சொல்லி என்னை படுக்க வச்சுட்டு போனவங்க இப்போ காலையில் சொல்றாங்க அது ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலையில் இல்லை, யூ கேன் கோ ஹோம். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். தேவனுடைய நன்மையை நான் ருசி பார்த்தேன். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? ஆனா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி, போன 25 வருடங்களுக்கு முன்பு என்னை விட்டு அகன்று போன அந்த வியாதி மீண்டும் என்னை தாக்கினது. நான் வெளியே யாற்றுமே சொல்லல, ஆரம்ப கட்டத்தில் யாற்றுமே சொல்லாம என் வலிகள் வேதனைகளை தாங்கிக் கொண்டு, ஏன்னா அது கிறிஸ்மஸ் நெருங்கி வருகிற நேரம், ரொம்ப முக்கியமான காலகட்டம். என்னுடைய வியாதி, வெளிநாட்டு பயணம், இதற்கெல்லாம் தடையா இருக்கக்கூடாது என்பதனால யாற்றையுமே என்ன செய்யல, சொல்லல. ஆனா சர்ச்சில் ரொம்ப லேசா ஹிண்ட் பண்ண, எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியதா இருக்கும், நீங்க அதற்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த சூழ்நிலையில தான் இந்த ஜெபம். இப்ப நான் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. I had been praying about this very thing. What was that very thing? The disease which went away from me before 25 years now has come back. 25 ஆண்டுகளாக அந்த வியாதி என்ன நெருங்கல. ஆனா இப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராட்சதன் என்கிற வியாதி என் முன்னால நின்னு சிரிக்குது. கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த முடியுமோ? புத்தாண்டு ஆராதனை நடத்த முடியுமா? வெளிநாட்டு பயணம் செய்ய முடியுமா? மக்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டிய பண்டிகை காலங்களிலே இந்த வியாதி என்னை மீண்டும் தாக்கி இருக்கிறதே, இது ஏன் ஆண்டவரே? The Holy Spirit spoke to my heart. Goliath had a brother. Praise the Lord. கோலியாத்திற்கு ஒரு சகோதரன் இருந்தான். I was immediately reminded of David's war against the Philistine giant. என்னுடைய எண்ணம் உடனே எங்க போச்சு? பெலிஸ்திய ராட்சதனாகிய கோலியாத்திற்கு எதிராக தாவீது செய்த யுத்தத்தை நோக்கி என்னுடைய மனம் பயணம் செய்தது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், வேதாகம அடிப்படையிலே சிந்தனை செய்யுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தாருடைய வழியில சிந்திக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாகிய வேதாகம பக்தர்களோடு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப எனக்கு சரீரத்தில் வியாதி, வலி, வேதனை தாங்க முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல, ஏன்னா பண்டிகை காலங்கள், வருடத்தின் இறுதி நேரம். ஆனா என்னுடைய மனம் வேதத்தை நோக்கி சென்றது. கோலியாத் had a brother னு ஆவியானவர் சொல்றாரு. கோலியாத்திற்கு ஒரு சகோதரன் இருந்தான் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் பேசுறார் அப்படின்னா எங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் பேசுறார். நான் சொன்னேன், ஆண்டவரே கோலியாத்தை தான் தாவீது கொன்னுட்டானே, கோலியாத் இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, கோலியாத் இருக்கிறான் நான் சொல்லல, கோலியாத்துக்கு யாரு இருந்தாங்க? சகோதரன் இருந்தான் சொல்றேன் அப்படின்னார். கோலியாத் செத்துட்டான். 25 வருஷத்துக்கு முந்தி பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த ராத்திரி நான் படுத்து ஜெபித்த போது அந்த கோலியாத் செத்துட்டான். ஆனா இப்ப 25 வருஷத்துக்கு அப்ப வந்திருக்கிறவன் கோலியாத் இல்ல, அவனுடைய சகோதரன். ஹலோ,
இன்னைக்கு காலையில என் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் திரும்பி வந்துச்சுன்னு கேக்குறீங்களோ? நான் சொல்றேன், கோலியாத் இல்ல, கோலியாத்தினுடைய சகோதரர்கள் உங்களை விசிட் பண்ண வந்திருக்கிறாங்க. It is a new spiritual battle. 25 வருஷத்துக்கு முந்தி செய்த அதே போராட்டம் அல்ல, இது புது போராட்டம். ஹலோ, புரியல உங்களுக்கு? கோலியாத்தினுடைய சகோதரன்னா கோலியாத் இல்ல, அவன் சகோதரன். இப்போ ஒரு புதிய யுத்தத்தை உங்கள் மேலே செய்து கொண்டிருக்கிறான். We all know that David became a great hero by trusting God and defeating Goliath. ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து விசுவாசத்தினாலே தாவீது யாரை வீழ்த்தினான்? கோலியாத்தை வீழ்த்தினான். அதோட கதை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறோம், இல்ல. However, things changed as we see in 2 Samuel chapter 21 verses 15 to 17. எல்லாரும் உங்க பைபிளை திருப்பி பாருங்க. கோலியாத் செத்ததோட கதை முடியல. என்ன நடந்துச்சு? 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தை திருப்புங்க. அங்க கோலியாத்தின் கதை தொடருவதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15வது வசனம் முதல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான், அப்படின்னா களைத்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருபாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோடே திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சச சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரையொர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது, நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் 6 விரல்களும் அவன் கால்களில் 6 விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இங்க 4 யுத்தங்களை பார்க்கிறோம், 4 ராட்சதர்களை பார்க்கிறோம். இந்த 4 ராட்சதர்களும்
இன்னொரு ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். அந்த ராட்சதன் தான் யாருடைய அப்பா? கோலியாத்துடைய அப்பா. கோலியாத்தினுடைய மற்ற 4 சகோதரர்களை குறித்து இங்க வாசிக்கிறோம். அவங்களும் யாரு? ராட்சதர்கள். தேவர் ஜெயின்ஸ். என்ன பார்க்கிறோம்னா 4 யுத்தம் நடக்குது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது இளைஞனாயிருந்த போது கோலியாத்தை என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். அப்ப அவன் ராஜாவா இருந்தானா? இல்ல. அவன் யாரா இருந்தான்? ஆடு மேய்க்கிற இளைஞனாயிருந்தான். ஆனா இப்போ 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, இப்போ அவன் யாரா இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான். காலங்கள் கடந்து போயிடுச்சு. நீண்ட நாட்களுக்கு பின்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி ராட்சதர்களோடு என்ன இல்ல? யுத்தம் இல்லை என்று தாவீது நினைத்துக் கொண்டிருந்தான். இப்படி தன்னோடு யுத்தம் செய்து தன்னை கொன்று போட மனதாயிருக்கிற ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு யாருக்கே தெரியாது? தாவீதுக்கே தெரியாது. ஆனால் அவன் ராஜ பதவியிலே இருந்த பொழுது 4 யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தங்களிலே இவன் இளைஞனாயிருந்த போது கொன்று போட்ட கோலியாத்தினுடைய 4 சகோதரர்களை 4 யுத்தத்திலே அவன் சந்திக்கிறான். கவனிக்கிறீங்களா? Are you here? 4 யுத்தம் நடக்குது. 4 யுத்தத்திலையும் யார் வர்றாங்க? 4 ராட்சதர்கள் வருகிறாங்க. இந்த 4 ராட்சதர்களும் யாருடைய சகோதரர்கள்? கோலியாத்தின் சகோதரர்கள். கவனிங்க எல்லாரும். Years after David became the king, he had to face the other giants. ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ராட்சதனை அவன் சந்தித்தான். ஆனால் மீதம் இருக்கிற ராட்சதர்களை அவன் ராஜாவான பின்பு சந்திக்கும்படி நேரிட்டது. இப்போ உயர்வில் இருக்கிறான், மேன்மையில் இருக்கிறான், ஆசீர்வாதத்தில் இருக்கிறான், வாழ்ந்து சுகமாய் இருக்கிறான். ஆனா அப்போ என்ன உண்டாகுது? யுத்தம் உண்டாகுது. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, பாடுகள் எல்லாம் போயிட்டு, எங்க கஷ்டமெல்லாம் மாறிடுச்சு, இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம் நீங்க நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன துவங்கும்? யுத்தங்கள் துவங்கும். அங்க யார் வருவாங்க? ராட்சதர்கள் வருவாங்க. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் கோலியாத்தை கொன்னுட்டேனே, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு கேள்வி எழுப்பாத. 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பாருங்க. First Chronicles chapter 20 verse 5. திரும்பவும் பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனாகிய சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் கீழே போயிட்டே இருக்குது. பெரிய ராட்சதர்களை குறித்த வரலாறு அங்க இருக்குது. இவன் வந்து இங்கிலீஷ் பைபிள்ல வந்திருக்குது. He was the brother of Goliath and 4 were his brother, his children. We can imagine that these giants, being Goliath's kin, looked like Goliath, boasted like Goliath, dressed like Goliath, probably even smelled like Goliath. பாருங்க, இப்ப இந்த யுத்தங்கள்ல வர்ற இந்த ராட்சதர்கள் எல்லாம் பார்த்தா யார மாதிரியே இருக்கிறாங்க, யார மாதிரியே ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க.
அவங்க மேல இருந்து வருகிற வாசனை கூட யார் மேல இருந்து வந்த வாசனை மாதிரி இருக்குது. ஏன்? தாவீதுக்கு தெரியும், அவன் கிட்ட போய் அவன் தலையை என்ன செய்தவன், வெட்டி எடுத்தவன் தாவீது. அதனால ஒரு ராட்சதன் யார் என்பதை தாவீதால நல்லா என்ன செய்ய முடியும், அடையாளம் காண முடியும். The scripture says, while fighting one of the descendants of Goliath, that David became weary. தாவீது யுத்தத்தில் என்ன செய்தான், விடாய்த்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிக்கணும் எல்லாரும். கோலியாத்தை கொன்ற போதல்ல, எந்த யுத்தத்தில், இரண்டாவது யுத்தத்தில். முதல் யுத்தத்தில் ஒரே கவன் கல்லால் அவனை வீழ்த்தினான். ஆனா இப்ப அவன் ராஜாவாகி வயது சென்று இப்ப 4 விதமான யுத்தங்களை அந்த பெலிஸ்தியரோடு அவன் செய்யும் போது ஒரு கட்டத்தில் தாவீது என்ன ஆயிட்டான், களைப்படைந்துட்டான். அவனால யுத்தத்தை என்ன செய்ய முடியல, தொடர முடியல. இது எதை காட்டுது? முந்தின யுத்தத்தை காட்டிலும் பிந்தின யுத்தம் எப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமா இருக்குது. முதல் யுத்தத்துல அடைப்பை பையில கற்களை போட்டுக்கொண்டு கோலியாத்தை நோக்கி ஓடினான், ஓடி சுழட்டி அடித்தான், அவன் களைப்படையல. ஆனா இப்போ இந்த யுத்தத்துல அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக அவன் என்ன அடைகிறான், களைப்படைகிறான். ஒருவேளை இந்த காலவேளையிலே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்திலே, உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்திலே, உன்னுடைய ஆவிக்குரிய ஊழியத்திலே முன்பு இருந்த பலன் உனக்கு இல்லாம இருக்கலாம். நீ சோர்ந்து களைத்து போனவனாய் நீ இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன நடக்க தெரியுமா, அந்த ராட்சதரில் ஒருவன் யாரை வெட்டணும்னு இருந்தானா, தாவீதை வெட்டணும்னு இருந்தான். நல்லா கவனிங்க, கொசு அடிக்கிறவன் வீரன் இல்ல, சிங்கத்தை வீழ்த்துகிறவன் தான் வீரன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரே வயிற்று வலியா இருந்துச்சு, நடுராத்திரியில பைபிள் எடுத்து வயிறுல வச்சு ஜெபம் பண்ண, என் வயிறு வலி போயிடுச்சு. இது கொசு அடிக்கிறது. இதா சாட்சி. நம்ம சேர்ச்சிலாம் அந்த சாட்சிங்கிற நேரத்தில் ஆராதனை நேரத்தை நான் வீணாக்குறது இல்லை. ஏன்னா எல்லாம் கொசு அடிக்கிற சாட்சியை தான் சொல்றாங்க. எனக்கு சிங்கங்களை வீழ்த்தின சாட்சிகள் தேவை. ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தியர்கள், அந்த ராட்சதர்கள் யுத்த வீரர்களை கொல்ல விரும்பல. அந்த வீரர்களுக்கெல்லாம் வீரனாய், அந்த வீரர்களின் ரத்தத்தின் அணுக்களாய் இருக்கிற ராஜ குடும்பத்தின் குல விளக்காகிய யாரை வீழ்த்த விரும்பினாங்க, தாவீதை வீழ்த்த விரும்பினார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் சாத்தான் ஒரு பெரிய யுத்தத்தை கிளப்பி விட்டு அது அணையாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப 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 நீ சந்தித்த பிரச்சனைகளையே சந்திக்கிறியா? நீ கொசு இல்ல, நீ சிங்கம். ஆமென். நீ பாடுகள் ரொம்ப வர்றதுனால ஐயோ ஐயோன்னு ஒப்பாரி வைக்காத. யாருக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் அதிகமாய் வருகிறதோ அவர்கள் மேலதான் சாத்தான் தன் கண்களை இருத்தி வைத்திருக்கிறான் அர்த்தம். ஏன்? ஒரே ஒரு வீரனை கொல்வதை விட அந்த வீரர்களுக்கெல்லாம் தளபதியை கொல்வது எளிது. போன வாரம் சொன்ன, ஒரு தளபதி பயணம் செய்த குதிரையினுடைய லாடத்தினுடைய ஒரு ஆணி கலண்டு விழுந்ததினால, அது அடிக்கப்படாததினாலே யுத்தத்தில் அவர்கள் என்ன அடைந்தார்கள்? ஒருவேளை அது ஒரு வீரனுடைய குதிரையா இருந்திருந்தா யுத்தம் தொடர்ந்து நடந்திருக்கும். பைபிள் சொல்லுது, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும். இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்க மேல கதை கதையா சொல்லுவாங்க, பத்திரிகைகள் எழுதுவாங்க. நக்கீரன்காரனுக்கு வேற வேலையே கிடையாது. எந்த ஊழியக்காரன் மேல எதை எழுதலாம்? இன்னைக்கு உலகத்துல கவனிச்சு பாருங்க, ஊழல் அரசியல்வாதிகள், கேவலமான சினிமா நடிகர்கள், இவர்களை பற்றியெல்லாம் உலகம் கண்டு கொள்ளாது. ஆனால் தேவனுடைய ராஜ்ய பணிக்காக வேதத்தை கையில் எடுத்து நிற்கிற ஊழியர்களை குறித்து மக்கள் எப்பொழுதும் குறை சொல்வார்கள்.
எப்பொழுதும் முறுமுறுப்பார்கள். ஒரு ஊழியக்காரன் நிம்மதியாய் தன் ஊழியத்தை செய்ய விட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவன் கொசு இல்ல, அவன் சிங்கம். ஆமென். ஏன்னா ஒரு ஊழியக்காரனை வீழ்த்தினால் ஒரு சபையே வீழ்ந்து போகும். அதனால ஊழியக்காரர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களோடு நீங்கள் கரம் கோர்க்க கூடாது. அப்படி கரம் கோர்க்கிறவர்கள் மேல் தேவ சாபங்கள் வரும். ஏனென்றால் இஸ்ரவேலின் விளக்காய் இருக்கிறவர்கள் தலைவர்கள். தாவீது வீழ்ந்தால் இஸ்ரவேல் வீழ்ந்து போயிடும். தலைவர்கள் வீழ்ந்தால் அவர்கள் கட்டி எழுப்புகிற சாம்ராஜ்யங்கள் சரிந்து போகும். இதை உலகத்தில் உள்ள எல்லா சபை மக்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் வீடியோவின் மூலம் கேட்பீர்களானால், நீங்கள் எந்த நாட்டு விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, தேவன் தெரிந்து கொண்ட தலைவர்களுக்கு எதிராக யார் யுத்தம் செய்தாலும் அவர்களோடு நீங்கள் கரம் கோர்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகள் வாழ வேண்டுமானால், தேசம் வாழ வேண்டுமானால் தலைவர்கள் வாழ வேண்டும். ஆமென். இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஊருக்கு இளைச்சவன் டாஸ் கோயில் ஆண்டின்னு வாங்க. அத மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு இந்த பாஸ்டர்களை போட்டு பபிள்கள் மாதிரி சவைக்கல அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதி வராது. நான் இன்றைக்கு சொல்றேன், don't become a tool of Satan in his hands. சாத்தானுடைய கரத்திலே அவனுடைய ஒரு கருவியாக நீ என்ன செய்யாதே, மாறாதே. ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுவதை நிறுத்து. ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை நிறுத்து. ஊழியர்களுக்கு விரோதமாய் சதி செய்வதை நிறுத்து. ஏனென்றால் இது சாத்தானுடைய தந்திரம். ஊழியர்களை அழித்தால்தான் ஊழியங்கள் அழியும் என்று சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். அதனால அந்த மக்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி ராஜாவே, இனிமேல் நீங்க எங்க கூட என்ன செய்ய வேண்டாம், சண்டை போட வர வேண்டாம், நாங்களே சண்டையை பார்த்துக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அன்புள்ள ஜனங்கள்! இன்றைக்கு சபை ஜனங்கள் எல்லாம் ஊழியக்காரரை பார்த்து, ஐயா நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம். அவமானம் வருதா அதை நாங்க சந்திக்கிறோம். எதிர்ப்புகள் வருதா நாங்க சந்திக்கிறோம். பிரச்சனைகள் வருதா நாங்க சந்திக்கிறோம். நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க. இதுதான் தேவ திட்டம். ஆமென். ஊழியர்கள் தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் கேள்வி பதில்களுக்கும் ஆளாகாதபடி அவர்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கையில் இருக்குது? ஜனங்களுடைய கையில் இருக்குது. ஆமென். காரியத்துக்கு வரும். தாவீது இந்த ராட்சதர்களை சந்திப்பதை குறித்து வேதாகமும் மௌனமா இருக்கிறது. அது ஒன்றும் சொல்லலை. ஒருவேளை தாவீது தன்னுடைய இருதயத்தில் நினைச்சிருப்பான், perhaps David wondered in his own heart, I thought that I killed Goliath. What is he doing back? நான் தான் கோலியாத்தை ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன். இப்போ இந்த யுத்தத்தில் கோலியாத் போல இன்னொருத்தன் நிற்கிறானே, நான் கொன்ன கோலியாத் எப்படி திரும்ப வந்தான்? இப்போ அவன் என்ன பண்றான்? ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு யார் மாதிரியே இருக்கிறான்? கோலியாத் மாதிரியே தான் இருக்கிறான். But the answer is Goliath had not come back. He was dead. Can you say amen? கோலியாத் திரும்பி வரல, அவன் செத்துட்டான். David was actually fighting the giant's king. It just looked like the same battle. இப்போ தாவீது யுத்தம் செய்கிறது பழைய அந்த கோலியாத் என்னும் ராட்சதனோடு அல்ல, அவனுடைய சகோதரர்களோடு, அவனுடைய இரத்தத்தோடு, அவனுடைய உணர்வுகளோடு ஒரு புதிய யுத்தத்தை இப்போ தாவீது செய்கிறான். அதனால நீ பழையதையா நினைச்சுக்கிட்டு இருக்காத. புது புது யுத்தங்களிலே தேவன் உன்னை பழக்குவிக்கிற ஆண்டவர். Hallelujah. Likewise, you also have had many successful victories. Just because the current giant
you are facing looks like once you defeated in the past, do not accept the lie that you never really won the first battle. இப்போ இன்னொரு ராட்சதன் இன்னொரு யுத்தம் அங்க இருக்கும்போது சாத்தான் சொல்லுவான், நீ என்ன யுத்தத்தை ஜெயிச்சிட்ட, நீ என்ன வெற்றி எடுத்துட்ட, இப்போ பார் உனக்கு ஒரு யுத்தம், இப்போ பார் இதோ ஒரு ராட்சதன். இது சாத்தானுடைய பொய். ஏன் தெரியுமோ, நான் ஏற்கனவே சந்தித்த யுத்தம் வேற, அப்போ நான் கொன்ன ராட்சதன் வேற. இந்த யுத்தம் வேற, இப்போ நான் கொல்ல போற ராட்சதன் வேற. ஆமென். சாத்தான் சொல்லுவோம், போன வியாதியே திரும்பி வந்துருச்சு, போன பிரச்சனையே திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இல்ல, அது செத்து போச்சு, இது புதுசு. ஹல்லேலூயா. பழசில வெற்றி எடுக்க உதவி செய்த ஆண்டவர் புதுசிலையும் வெற்றி எடுக்க உதவி செய்வார். அவர் காலத்தால் மாறாதவர். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும், நல்லா சொல்லுங்க, மாறாதவர். Hallelujah. By the strength of God's grace, you trusted the Lord and conquered your Goliath. The first giant is dead. கர்த்தருடைய பலத்தினாலும் கிருபையினாலும் பழைய கோலியாத்தை நீ ஜெயிச்சிட்ட. கோலியாத் மாறி சாத்தான் சொல்லுவான், எங்க நீ ஜெயிச்ச, இந்த பார் நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி. ஆனா உண்மை அது அல்ல. அந்த கோலியாத் செத்துட்டான். இப்போ புது ஒரு ராட்சனை தேவன் எனக்கு முன்பாய் நிறுத்தி இருக்கிறார். ராட்சதர்களை அழிப்பதற்கென்று தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு கோலியாத்தை கொண்ட வரலாறோடு என் வரலாறு முடியக்கூடாது. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற ராட்சதர்களையும் அழிப்பதற்காகத்தான் தேவன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை ஜெயிப்பதற்கல்ல, 1000 பிரச்சனைகளை ஜெயித்து தேவன் ஜீவிக்கிறார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Satan is concealed as your former enemy, so he can slip past your faith and regain entrance into your life. You have to resist him. அவன் உன்னுடைய பழைய எனிமி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்ப மெதுவா என்ன செஞ்சிருக்கிறான், உள்ள நுழைஞ்சு வந்திருக்கிறான். இப்ப நீ என்ன செய்யணும், அவனை எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அது பழைய ராட்சதன் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, புது ராட்சதன் மாதிரி தெரிஞ்சாலும் சரி, எதிர்த்து நிற்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not accept the lie that you were never delivered. Stand in faith. சாத்தான் சொல்லுவான். இப்போ பாருங்க, எனக்கு அந்த பலவீனம் வந்த போது சாத்தான் சொல்றான், நீ இன்னும் ஜெயமே ஆகலை, 25 வருஷம் கழிச்சாலும் அந்த ராட்சதன் மீண்டும் உன்னை என்ன செய்வான், தாக்குவான். நான் அவசரப்படலை, பயப்படலை, கலங்கலை, உடனே ஓடி போய் என்ன செய்யலை, ஆப்ரேஷன் பண்ணிக்கல. ஒருத்தவங்க என்கிட்ட வலுக்கட்டாயமாக சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நீங்கள் சாதாரண ஆஸ்பத்திரிக்கெலாம் போகாதீங்க, ஹெப்பால் பக்கத்தில் இருக்கிற கொலம்பியேஷியா ரொம்ப பிரபலமான ஆஸ்பத்திரி, நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்கள், ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருந்து கவனிக்கிறோம். இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் அவ்வளோத்தையும் நாங்களே என்ன செஞ்சிடறோம், கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ ஆப்ரேஷன் இல்லை, எதிர்த்து நின்று வெற்றி பெறுவது தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆபரேஷன் செய்து டாக்டர்களை மகிமைப்படுத்த நான் விரும்பல. என் வாழ்விலே மீண்டும் வந்து நிற்கிற அந்த
ராட்சதனை மீண்டும் ஒரு முறை வீழ்த்தி தேவன் ஜீவிக்கிறார் என்று காண்பிக்க நான் விரும்புகிறேன். அதனால நான் அவசரப்படல, அதனால நான் பயப்படல. இன்றைக்கு நல்ல சுகத்தோடு உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. I will never go for the operation. ஏனென்றால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு செத்து போன ராட்சதனை போன்ற இன்னொரு ராட்சதன் வந்து எனக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனை வீழ்த்துவதுதான் என்னுடைய வெற்றி. அதற்காகத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இல்லன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பலவீனத்தை என் வாழ்க்கையின் முன்னால வந்து நிற்கும்படி தேவன் அனுமதித்திருக்க மாட்டார். இப்ப அவர் அனுமதித்த ராட்சதனை அவருடைய பலத்தோடு அடித்து வீழ்த்துவதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வெற்றி. ஆமென். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:4 படிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தாவீது விசுவாசத்தோடு நின்றான். அந்த 4 ராட்சதர்களும் ஒவ்வொரு யுத்தத்திலும் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். சோ டோட்டலா ராட்சச சந்ததியே தாவீதின் காலத்தில் என்ன செய்யப்பட்டாயிற்று? அழிக்கப்பட்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. The living God who has helped you to conquer Goliath will empower you to overcome his brothers as well. Can you say amen? கோலியாத்தை வெற்றி கொள்ள உனக்கு உதவி செய்த ஆண்டவர் கடந்த காலங்களின் ஆண்டவராய் இராமல் நிகழ்காலத்தின் ஆண்டவராய் இருந்து ராட்சத சந்ததியையே நீ முற்றிலும் அழித்து ஒழிக்கும்படி உனக்கு உதவி செய்ய அவர் உன்னோடு இருக்கிறார். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காலவெளியில எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? கடந்த காலங்களிலே கோலியாத்தை போன்ற ராட்சதர்களை நான் வீழ்த்தும்படி உதவி செய்த ஆண்டவர் இந்நாட்களிலே எனக்கு முன்பாக எழும்பி நிற்கிற ராட்சதர்கள் ஆகிய தோல்வி, பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை, எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் வீழ்த்தி மீண்டும் ஒரு முறை நான் வெற்றி வீரன், எனக்கு வெற்றி தருகிற ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை என்னை கொண்டு நிரூபிப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அதனால கோலியாத்தை கண்டே பயப்படாத நாம் கோலியாத்தின் சகோதரர்களாகிய பிரச்சனைகளை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு வெற்றி தந்த ஆண்டவர் இன்றைக்கும் வெற்றி தருகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிற கோலியாத்தின் சகோதரர்களை சந்திக்க ஆயத்தமா? ஆமென். தேவ பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் கோலியாத்தை மாத்திரம் அல்ல, அவனால் விட்டு போகப்பட்டிருக்கிற அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த அவனுடைய வம்சத்தை சேர்ந்த அனைவரையும் கூண்டோடு காலி செய்யும் வரை என் தேவன் என்னை கைவிடுவதில்லை. இந்த உலகத்தில் என்னை ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை, அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய தீய திட்டங்களை முறியடிப்பதற்கு தேவன் என்னை உலகத்தில் உயிரோட வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சும்மா சோறு தின்னுகிட்டு பிரியாணி தின்னுகிட்டு ஜீரணம் ஆகலன்னு சொல்லி ஹாஜ்மூலா தின்னுகிட்டு அலைகிறதுக்காக நம்மள தேவன் வைக்கல. பாதாளத்தின் வாசல்களாய் எனக்கும் உங்களுக்கும் திருச்சபைக்கும் விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற ராட்சதர்களை வீழ்த்துவதற்காக உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில நீங்க வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் நிறைவேறுதா? ராட்சதர்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள். நான் மீண்டும் மீண்டும் அவர்களை அழித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். நான் ராட்சதர்களை அழிக்க பிறந்தவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ள பிறந்தவன்.
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி கொண்டே எழும்புவோம். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ராட்சதர்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு மகிமை 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 என்று எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கோலியாத்தை வீழ்த்த செய்த ஆண்டவர் அவனுடைய சகோதரர்களையும் வீழ்த்த எனக்கு பலன் தர வல்லவர். அவர் ஜீவிக்கிறார், அவர் ரட்சிக்கிறவர், அவர் விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா! நல்ல 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 கரங்களை தட்டி நமக்கு வெற்றி தருகிற ஆண்டவருக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.